அடுத்த சீன்ல ஹீரோவையும் அவன் அண்ணனையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே ட்வின்ஸ் தான். கண்ணாடி போட்டிருக்கான்ல, அவன்தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஆனா படத்தோட ஹீரோக்கு அவன் அண்ணனை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவங்க பிறப்பு எந்த வித்தியாசமும் இல்ல. 3 நிமிஷம் கேப்ல தான் பிறந்திருப்பான். அந்த கேப்ல பிறந்துட்டு அண்ணன் இரவாக டார்ச்சர் பண்ணணும். இவனுக்கு என்ன தோணுதுன்னா, நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது தலையில ஒரு பாலை தூக்கி போட்டு கொலை பண்ணிடலான்னு யோசிப்பான். ஆனா போன போதுன்னு விட்டுருவான். இது ஒரு பக்கம் இருக்க, அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா ஒரு பணக்காரன் கூட பழகிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்க அம்மா கிட்ட அப்பாக்கு என்னதான் ஆச்சு கேட்டா, அவங்க அம்மா அவரு சிகரெட் வாங்க போறேன்னு போனாரு. எங்க போனாரு இப்போ வர தெரியல. ஆனா அவர் யூஸ் பண்ண பொருள் எல்லாம் கீழே ரூம்ல இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுறத யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் ரூம்ல போய் இருக்க பழைய பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம முதல்ல எரிஞ்சு போச்சே ஒரு குரங்கு பொம்மை, அது இங்க புதுசு மாதிரி இருக்கு. அத ஹீரோவோட அண்ணன் எடுத்து, இத பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு, தூக்கி குப்பையில போட்டுருமா. அதுக்கு ஹீரோ, அது அப்பா பொருள் அப்படின்னு சொல்லுதான். அதுக்கு ஹீரோ அண்ணன், அவரே போயிட்டாரு, அவருக்குள்ளது எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மைக்கு பின்னாடி இருக்க சாவியே கிறுக்குதான். அந்த குரங்கு சிரிக்க ஆரம்பிச்சு கையில இருக்கிற ஸ்டிக்கு தானா சுத்துது. அத பார்த்த உடனே அண்ணன் ஹீரோவோட பொம்மையை தூக்கி போட்டுட்டு பக்கத்திலேயே ஒரு புக் எடுத்துட்டு, நான் என் ரூமுக்கு போறேன், என்ன கூப்பிடாதன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த சீனை கட் பண்ணா ஹீரோவையும் அண்ணனையும் பார்த்து விட்ட பேபி சிட்டர் மாதிரி அவங்க இருக்காங்க. அவங்க கார்ல கூட்டிட்டு போகும்போது அந்த குரங்கு பொம்மையும் கார்ல தான் இருக்கு. அவங்க ஹோட்டலுக்கு போயிட்டு இந்த முட்டைய வச்சு டிசைன் டிசைனா ஆம்லேட் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி செஃப் கிட்ட நின்னு பார்க்கும்போது திடீர்னு அந்த குரங்கு டிரைவர் சீட்ல இருந்து ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பக்கம் பார்த்தா செஃப் கத்திய தூக்கவும், அது பேபி சிட்டர் கழுத்துல வெட்டி ஹீரோவை பார்க்குற மாதிரியே தலை துண்டா தோசைக்கல்லுல விழுந்து. அங்க சீனை கட் பண்ணா அவங்களோட ஃபியூனிலலுக்கு ஹீரோ ஃபேமிலியே போயிருக்காங்க. அங்க ஹீரோவோட அம்மா ஹீரோவோடையும் அவன் அண்ணன்ட்டையும் எல்லாருமே ஒரு நாள் இறக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க.